அன்பு நண்பர்களே, விழித்தெளி எழுந்திரு யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, உங்களுடைய வருமானத்திற்கும் உங்களுடைய சிறிய முதலீடுகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. உங்களது 20 ஆண்டு கால வருமானம் உங்களுக்கு தராத பொருளாதார சுதந்திரத்தை 10 ஆண்டு தொடர்ச்சியான சிறிய முதலீடுகள் உங்களுக்கு தரக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு முதலீடு தான் தங்கத்தில் முதலீடு செய்வது. தங்கத்தில் இப்போதைக்கு முதலீடு செய்யலாமா வேண்டாமா என்பது பற்றிய விவரிக்கிறது இந்த வீடியோ தொகுப்பு. நண்பர்களே, உலக பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொது பொருள் உண்டஞ்சல், அது தங்கம் தான் நண்பர்களே. அப்படிப்பட்ட தங்கத்தை பற்றி எல்லோருக்கும் தெரிந்த அடிப்படை சில விஷயங்களை மறுபடியும் சொல்கிறேன் நண்பர்களே. தங்கம் என்பது மற்ற உலோகங்களைப் போல மஞ்சள் நிறமுள்ள ஒரு உலோகமாகும். இது நீரை போல 19 மடங்கு எடை உள்ளது. நண்பர்களே, இன்று விற்பனை சந்தையில் பல வகைகளில் தங்கம் காணப்பட்டாலும் மக்கள் பெரும்பாலும் 22 கேரட் எனப்படும் 916 மற்றும் 24 கேரட் ஆகியவற்றை வாங்குவதையே விரும்புகின்றனர். 22 கேரட் என்பது 91.6% தூய தங்கமும் 8.4% பிற உலோகங்களும் சேர்ந்தது. 24 கேரட் என்பது 99.9% தூய தங்கத்தால் ஆனது. நண்பர்களே, உலக அளவில் தங்கத்தை அதிகமாக கையிருப்பு வைத்திருக்கும் நாடுகள் அமெரிக்கா, ஜெர்மனி, இத்தாலி. தங்கத்தின் விலை அதிகரிக்க காரணங்கள் நண்பர்களே, முதலாவதாக சீனாவின் அதிகப்படியான நுகர்வுத்தன்மை. சீனர்கள் அதிகமாக தங்கத்தை வாங்கி குவிக்கிறார்கள் நண்பர்களே. இரண்டாவதாக கணிப்பு அடிப்படையிலான செய்திகள், யுகத்தின் அடிப்படையிலான செய்திகள் நண்பர்களே. மூன்றாவதாக மத்திய வங்கி கொள்முதல். மத்திய வங்கி அதிகமாக தங்கத்தை வாங்கி கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. நான்காவதாக டாலர் குறியீட்டில் வீழ்ச்சி. டாலர் குறியீட்டில் ஏற்படுகிற வீழ்ச்சி காரணமாக தங்கத்தின் விலை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நண்பர்களே. ஐந்தாவதாக அமெரிக்க வட்டி விகிதம் குறையும் என்ற எதிர்பார்ப்பு. அமெரிக்க வட்டி விகிதம் குறையும் என்ற எதிர்பார்ப்பில் தங்கத்தின் விலை சில சமயங்களில் அதிகரிக்கிறது நண்பர்களே. இது 5 முக்கியமான காரணிகள் நண்பர்களே. இதை தவிர நிச்சயமற்ற காரணிகள் தங்கத்தின் விலை அதிகரிக்க பொருளாதாரத்தின் நிச்சயமற்ற தன்மை, போர்க்கால சூழ்நிலை, இது போன்றவையும் தங்கத்தின் விலை அதிகரிக்க முக்கியமாக காரணமாக இருக்கின்ற நண்பர்களே. தங்கத்தின் விலை ஏற்றங்கள் நண்பர்களே. கடந்த 40 ஆண்டு காலத்தில் தங்கம் எந்த அளவுக்கு ஏறி இருக்கிறது, அதன் மதிப்பு எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்பதற்கான அட்டவணை தான் இது நண்பர்களே. 1980 10 கிராம் தங்கம் 24 கேரட் 1330க்கு விற்கப்படுகிறது. அதே தங்கம் 1990 3200க்கு விற்கப்படுகிறது. அதே தங்கம் 2000 24 கேரட் 10 கிராம் தங்கம் 4400 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே தங்கம் 2010 18,500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே தங்கம் 24 கேரட் 10 கிராம் தங்கம் 2020 48,651 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நண்பர்களே, 2024 72,444க்கு விற்கப்படுகிறது. நண்பர்களே, 2030 எவ்வளவு இருக்கும் நீங்களே ஊகித்து பாருங்கள். எந்த 10 ஆண்டு இடைவெளியிலும் ஏதாவது சரிவு இருக்கிறதா? நண்பர்களே, ஒரு பொருளின் தேவை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதே அளவுக்கு அந்த பொருளின் விலை அதிகரிக்கும் என்பது பொது விதி. வரும் காலங்களில் தங்கத்தின் தேவைகள் உலக அளவில் கண்டிப்பாக அதிகரிக்கத்தான் செய்யும். எனவே தங்கத்தின் விலை கண்டிப்பாக உயரும் என்பதை மறுப்பதற்கில்லை. கணிப்புகளின்படி இன்னும் 3-4 வருடங்களிலே தங்கத்தின் விலை பவுனுக்கு 1 லட்சத்தை எட்டும் என ஜுவல்லரி துறையின் மூத்த வல்லுநர்கள் கூறுகின்றனர். நண்பர்களே, ஒன்றை மட்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். தங்கம் என்பது உலக பொருளாதாரத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பொது பொருள். அது மட்டுமல்லாது குடும்பங்களில் சம்பிரதாயமாக உள்ள ஒரு பொது பொருள். ஆகவே அதன் விலை அதிகபட்சமாக எவ்வளவு குறைய முடியும் நண்பர்களே? சற்று சிந்தித்து பாருங்கள். நண்பர்களே, பதிவின் இறுதியாக ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களே. பொருளாதாரத்தின் நிச்சயமற்ற காரணிகளால் தங்கம் பவுனுக்கு எத்தனை ரூபாய் குறைந்தாலும் அதைவிட 10 மடங்கு ஏறுகிற வலிமை கொண்டதுதான் தங்கம் என்பதை சற்று புரிந்து கொள்ளுங்கள்.
ஆதலால் நண்பர்களே, உங்களுடைய நுகர்வு கலாச்சாரத்தை குறைத்துவிட்டு சிறுக சிறுக தங்கம் வாங்கி சேமியுங்கள் நண்பர்களே. தங்கத்தில் நீங்கள் செய்கிற முதலீடு உங்களுக்கான ஒரு பொக்கிஷமாகும். நன்றி. நான் உங்கள் ராஜு KS.